வணக்கம் நண்பர்களே. சற்று முன் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக முக்கிய அப்டேட்டுகள் வெளியாகி உள்ளது. அது என்ன அப்டேட்டுகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம லைக்கை தட்டிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வரும் நிலையில் கேழ்வரகு வழங்க அரசு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் ஜவ்வரிசியையும் தமிழக அரசு வழங்க உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் 37,328 ரேஷன் கடைகள் உள்ளன. அவற்றில் 2,545 கடைகள் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. நகர்ப்புறங்களில் 800 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை, கிராமப்புறங்களில் 500 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்றும், மலைப்பகுதிகளாக இருந்தால் 400 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை என பிரிக்கப்பட்டு உள்ளது. ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் மக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில், துவரம்பருப்பு, மண்ணெண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. இவற்றில் அரிசி, கோதுமை இலவசமாகவும், மீதமுள்ள பொருட்கள் எல்லாம் மானிய விலையிலும் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இவற்றுடன் கேழ்வரகு, சிறுதானியங்களை விநியோகம் செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது இந்த நிலையில் ஜவ்வரிசியையும் தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வழங்கப் போவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அதிக அளவில் மரவள்ளிக்கிழங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. அவ்வப்போது ஜவ்வரிசி விலை குறைந்து விடுவதால் மரவள்ளிக்கிழங்கு விலை கடுமையாக சரிகிறது. இதனால் போட்ட முதலை கூட எடுக்க முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் ஜவ்வரிசி விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். காலை உணவு திட்டத்தில் கூட இந்த ஜவ்வரிசியை சேர்க்க கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் ஜவ்வரிசியை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என சேலம் சேகோ சவ் செயலாட்சியர் கீர்த்தி தெரிவித்துள்ளார். இதனால் ஜவ்வரிசி விற்பனை அதிகரித்து மரவள்ளி கிழங்கிற்கு கூடுதல் விலை கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இதற்கிடையில் திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் ரேஷன் கடையில் பெண் ஒருவர், எங்களது உரிமையைத்தான் கேட்கிறோம், ஓசியாக அல்ல எனவும் 10 கிலோ அரிசியை மட்டும் வழங்கிவிட்டு 10 கிலோ அரிசியை ஏன் தர மறுக்கிறீர்கள் என ரேஷன் கடை விற்பனையாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளது. கடையில் உள்ள ஏராளமான அரிசி மூட்டைகளை வீடியோ பதிவு செய்த பெண், வெளியூர் ரேஷன் கடைகளுக்கு ஏன் அரிசி முறையாக வழங்குவது இல்லை என்று கேள்வி எழுப்பினார். வெளியூர் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் புதிதாக வீட்டிற்கு குடியேறிய உடனே கேஸ் பில்லை மட்டும் வைத்து இ-சேவை மையத்தில் சென்று முகவரியை எளிதாக மாற்றலாம். உங்களுக்கு தமிழ், ஆங்கிலத்தில் டைப் செய்ய தெரியும் என்றால் வீட்டிலேயே இருந்தபடியே கேஸ் பில்லை புகைப்படம் எடுத்து ஆன்லைன் வழியாக முகவரியை மாற்ற முடியும். வெறும் ஒரு வாரத்தில் உங்கள் முகவரி மாறிவிடும். அதன் பிறகு அதிலேயே உங்கள் கடை என்னும் மெசேஜ் ஆக தெரிவிக்கப்பட்டு விடும். அதனை வைத்து எளிதாக உரிமையுடன் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க முடியும். இல்லாவிட்டால் மாத கடைசியில் சென்றால் மட்டுமே பார்த்து பொருட்களை தருவார்கள். ஏனெனில் வெளியூர் கார்டுகளை பொறுத்தவரை மாத கடைசியில் போய்தான் பொருட்களை வாங்கும் நிலை பல ஊர்களில் இருக்கிறது. அதேபோல் எல்லா பொருட்களும் கிடைப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் ஒரு சில பகுதிகளில் உள்ளது. அப்படி ஒரு குற்றச்சாட்டுதான் திருப்பூரில் எழுந்துள்ளது. திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ரேஷன் கடையில் பெண் ஒருவர் தனது ரேஷன் அட்டைக்கு 20 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்றும், ஆனால் 20 கிலோவுக்கு பில் போட்டுவிட்டு தனக்கு 10 கிலோ மட்டும் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டு உள்ளார். மேலும் ரேஷன் கடையில் போடப்பட்ட பொருட்களை வீட்டுக்கு சென்று எடை போட்டு பார்த்தபோது 9 கிலோ மட்டுமே இருந்ததாகவும், தனக்கு வழங்கப்பட வேண்டிய 20 கிலோ அரிசியை வழங்க வேண்டும் என்றும் அந்த பெண் கோரிக்கை வைத்துள்ளார். இது பற்றி ரேஷன் கடைக்கு சென்று கேள்வி எழுப்பிய அந்த பெண், வெளியூர் கார்டுதாரர்களுக்கு அரிசி 20 கிலோ தான் வழங்க வேண்டும் என ஏதாவது சொல்லி உள்ளார்களா? அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வருகிறது, ஆனால் ஆயில் வழங்கவில்லை ஏன் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். வெளியூர் கார்டுதாரர்களுக்கு மாத கடைசியில் அரிசி வழங்குகிறோம் என கூறுகிறார்கள், ஆனால் மாத கடைசி தேதியில் வந்தால் கூட அரிசி வழங்குவது இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு ரேஷன் கடையிலும் இதேபோல்தான் செய்கிறார்கள். ஆனால் தற்போது ரேஷன் கடைக்கு இவ்வளவு மூட்டைகள் அரிசி இருந்தும் அரிசி இல்லை என கூறுவது சரியா என்று ஆவேசமாக கேட்கிறார் அந்த பெண்.
பின்னர் எங்களுக்கான நியாயத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி வீடியோ பதிவு செய்துள்ளார். இதனை வீடியோவாக பதிவு செய்ததை அறிந்த ரேஷன் கடை விற்பனையாளர்கள் அரிசியை வாங்கிச் செல்லுங்கள் என்று தனது தரப்பு விளக்கத்தை கூறி சமாதானம் செய்தாராம். எனினும் எங்களது நியாயத்தை தான் கேட்கிறோம் என கூறி அந்த பெண் வெளியிட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ரேஷன் கடைகளில் வெளியூர் கார்டுதாரர்களுக்கும் முறையாக அரிசி, சர்க்கரை, ஆயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் மாதத்தில் எப்போது போனாலும் தர வேண்டும் என்று அரசு உத்தரவிட வேண்டும் என்று வெளியூர் கார்டு வைத்துள்ளவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.